Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரதர், அநேக நேரத்தில் என்னால் ஆண்டவருக்கு எது பிரியம் அப்படின்றது என்னால் யோசிக்க முடியல. எந்த பாதையில் எந்த வழியில் நடக்கணும்னு எனக்கு புரிந்து கொள்ள முடியல இப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? டுடேஸ் ப்ரேயர், இன்றைய ஜெபம் இது குறித்து தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவனே, பாவியாக எங்கள் மேல் கிருபியாக இருப்பீராக. இப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 25:4. Show me your ways, O Lord, teach me your paths. சங்கீதம் 25:4. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவரையும் உம்முடைய சட்டையின் மறைவில் ஆளுகை செய்வீராக. அநேக நேரத்தில் எங்களால் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியவில்லை ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு வழி நடத்துங்க. எங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் குடும்பம், காரியம், இல்லை மேரேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், தொழில், வேலை, பிள்ளைகள், இன்னும் அடுத்த கட்டத்துக்கான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவே, உங்ககிட்ட ஆலோசனை பெற்று அதன்படி நடக்க நீங்கள் எங்களை வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்குறோம். இப்பொழுது அநேக பேர் யோசித்து கொண்டு இருக்கிறாங்க, எது எடுக்கணும், எந்த பாதையில் நான் போகணும் அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருக்கு பிரதர். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொடுவீராக. ஒரு தெளிந்த புத்தியை தாங்க இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, அவங்களை வழி நடத்துங்க. உங்க சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்க திட்டத்திற்கு அவங்களை வழிநடத்தி ஆளுகை செய்வீராக. கர்த்தாவே, நீங்க எந்த பாதையில அவங்கள போகணும்னு சித்தமா இருக்கிறீரோ அப்படி வழி நடத்துங்கப்பா. அவங்க இருதயத்துல பேசுங்க. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சில டிசிஷன் என்னால் எடுக்க முடியல, ஞானத்தை தாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு புத்தியை தாங்க, ஆலோசனை சொல்லுங்க. கர்த்தாவே, உங்க கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. அவங்க குடும்ப காரியத்தில் என்னென்ன காரியங்கள் அடுத்தது அவங்க செய்யணுமோ அதற்கான வழிவாசல் திறந்து தாங்க, வெளிப்படுத்தி தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே, அந்த பிள்ளைகள் இப்பொழுது ஜெபிக்கிறப்ப வெளிப்படுத்தி தாங்க, உணர்த்துங்க, பேசுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உங்க சத்தத்தை அவங்க கேட்கட்டும். உங்களுடைய வார்த்தை அவர்களுக்கு ஒரு பாதையை வெளிச்சமாக காட்டட்டும். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, நீங்க தான்ப்பா எங்களை வழி நடத்த முடியும். உம்மை தவிர எங்களுக்கு வேற தெய்வம் இல்லை, வேற வழி இல்லை அப்பா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறீர். பரிசுத்த பாதையில எங்களை வழி நடத்துங்கப்பா. தீமையான காரியத்தை எங்க விட்டு அகற்றி போடுங்கப்பா. எங்களுடைய பலவீனத்தில் உங்க பலன் பூர்ணமாக விளங்கும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஓ லார்ட், ஹெல்ப் அஸ், கைட் அஸ், ஷோ யுவர் வேஸ், ஓ லார்ட் ஜீசஸ், அண்ட் டீச் த பாத் ஆஃப் பியூரிட்டி. இந்த பரிசுத்த பாதையில எங்களை வழி நடத்துங்க. எங்களை வணைந்து ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் நாங்கள் பார்க்காதபடி, செய்யாதபடி, போகாதபடி எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவே, உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. நீங்க எங்க கையை பிடிச்சு வழி நடத்துங்க. இயேசு ராஜாவே, எந்த பாதையில எந்த வழியில நாங்க போகணும்னு எங்களை நீங்க வழி நடத்தி தாங்க. உம்முடைய வெளிச்சத்தின் பாதையில எங்களை வழி நடத்துங்க. இருளின் அந்தகாரத்திலிருந்து எங்களை நீக்கி பரிசுத்த பாதையில போக கிருபை செய்யுங்கப்பா. பலப்படுத்துங்க, எங்களை ஸ்திரப்படுத்துங்க. தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்து வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இன்றைக்கு யாரர் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவர்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. அவர்கள் முடிவு எடுக்க தெளிவான ஒரு பாதையை காட்டுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.